ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். தாத்தா விஜய் பற்றின எல்லா தகவல்களையும் புட்டு புட்டு வச்சிடுறாங்க காவேரிட்ட. அவன் ரொம்ப நல்லவன்மா, பாவம்மா, ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போயிட்டதுனால தான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. விஜயை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விஜயை பார்த்தோன்னே நல்லா அன்பாக கனிவாக நடந்துக்கிறாங்க. இனிமேல் அவர் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லபடியாக இருப்போம், அவர் நல்ல மனசு இப்போ தானே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்பாக போய் பேசுகிறாங்க விஜய் கூட. விஜயும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே அதுக்கு முன்னாலே அவங்களுமே நிவினும் காவேரியும் பாவம், அவங்கள நம்ம பிரிச்சுட்டோமோ அப்படின்னு அவருக்கே ஒரு குற்ற உணர்வா, அதனால காவேரி கூட இனிமேல் நம்மளும் அன்பாக இருப்போம் அப்படின்னு அவரும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீ போடவான்னு காவேரி பேசுகிறாங்க. காவேரியை பார்த்துட்டு விஜயும் நல்ல குணமாக பேசுகிறதும் வைக்கிறதும் ஒரு சண்டை கூட இல்லாமல் இருக்குது. எல்லாரோடையும் சகஜமாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. இதையெல்லாம் கவனிக்கிற தாத்தா, பரவாயில்லையே, நம்ம பேத்தி நம்மக்கிட்ட சொன்ன மாதிரியே விஜய் கூட அன்பாக இருக்காளே, அதே மாதிரி அவனுமே நல்லா அன்பாக இருக்கானே பேரனும், இப்படியே 2 பேரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்தால் நமக்கு நிம்மதி தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தாத்தா. அடுத்து இங்கே நிவின் பார்த்திங்கன்னா காவேரியை பற்றின சிந்தனையில் இருக்காங்க. இன்னும் 9 மாதம் முடிஞ்சோன்னா காவேரி நம்மக்கிட்ட வந்துடுவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அப்படி கவலையிலே அவளை பற்றி நினச்சிட்டே இருக்காங்க. போய் குமரன் வீட்டில் போய் நின்றுட்டு காவேரியை பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா, வெளியில் வருவாளா வரமாட்டாளா பார்க்கணுமே அப்படின்னு அடிக்கடி அங்கே போக வரவுமா இருக்காங்க. இதை கவனிக்கிற காவேரி அப்படி நிவின்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இங்கே பாருங்கள், என் வாழ்க்கை நான் இங்கே முடிஞ்சு போச்சு, இந்த வீட்டோட தான் இனிமேல் என் வாழ்க்கை, நீங்கள் இனிமேல் இங்கே வர வேலை வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க காவேரி. கங்காவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி இங்கே வர வேணாங்க, இது ஒரு பிரச்சனையாக வந்துடும், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, வர வேணாம் அப்படின்னு நிவின்கிட்ட சொல்லிடுறாங்க. நிவின் அப்படியே சங்கடப்பட்டு போகிறாங்க. அதெல்லாம் கவனிக்கிற யமுனா என்ன பண்ணுறாங்க, அவங்களும் எப்படியாவது தன் மனசை புரிஞ்சு தன் மனசை நம்ம மனசில் இருக்கிறத எப்படியாவது நிவின்கிட்ட சொல்லிடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியாமல் போயிடுது. எப்போ பார்த்தாலும் இவர் காவேரின்னு நினச்சிட்ருக்காரு, எப்படி இவர்கிட்ட சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க நர்மதா. இந்த சூழ்நிலையில் தாத்தா என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்த்து பேசுகிறாங்க. என்னப்பா 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா, எங்களுக்குள்ளே என்ன சண்டை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும்ப்பா, நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும். காவேரி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, உன் வாழ்க்கையில் காவேரி கடைசி வரைக்கும் இருக்கணும். காவேரி மட்டும் நீ எப்போவுமே பிரிஞ்சிடாத, உன் கூட அவள் இருந்தானா உன் வாழ்க்கை பழைய வாழ்க்கை திரும்பி வந்துடும், நீ இதை விட இன்னும் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. விஜய் நினைக்கிறாங்க, என்ன தாத்தா இப்படி நம்மக்கிட்ட அட்வைஸ் மலையாக பொழிகிறாரே, நம்மளோட அக்ரிமெண்ட் கல்யாணம் எதுவும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. தெரிஞ்ச நேரம் நம்மகிட்ட கேட்டிருப்பாரு, எப்படியோ நம்ம நல்லபடியாக இருந்துக்கணும், தாத்தா மனசு மட்டும் நோகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, குமரன் போய் மன்னிப்பு கேட்குறாங்க, போய் சொல்லிட்டேன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை போனாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நானும் மன்னிச்சிட்டேன், உனக்கே நான் ஆர்டர் தர்றேன், ஆனால் நீ அந்த கடையை சின்ன கடையை விட பெரிய கடையாக வச்சு பெரிய மிஷினில் வச்சு நீ தைக்கிற ஆளுங்கள்லாம் வச்சு காமிச்சின்னா உனக்கே நான் நிறைய ஆர்டர்ஸ் தர்றேன் அப்படிங்கிறாங்க. அதனால் குமரன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வர்றாங்க. எப்படியாவது பெரிய கடை பிடிக்கணும், நம்ம நல்ல முன்னுக்கு வரணும் அப்படின்னு கங்கா கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கான இடம் பார்த்துட்ருக்குறாங்க. நிவின் பார்த்துட்டு நான் பார்த்து தரேன்னா அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.